மத்தேயு 22வது அதிகாரம் முதல் 14 வசனங்கள். மத்தேயு 22 முதல் 14 வசனங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தம் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறமான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் என்பதை. ஆமென். ஆமென். போன வாரத்தில் அன்பானவர்களே, இந்த பகுதியில இருந்து லூக்கா இதே பகுதியை லூக்கா எழுதுகிறார். ஒருவேளை இதே சம்பவமாக இருக்கலாம், அல்லாவிட்டால் வேறு ஒரு இடத்தில் ஆண்டவர் ஒரே கதையை சொன்னதாக இருக்கலாம். ஸ்பீக்கிங் a parable, ஒரு ஓமையை பகிர்ந்து கொள்கிறார். சரியா? போன வாரம் முக்கியமாக லூக்கா புஸ்தகத்தை நாம் ஆராய்ந்தோம். போன வாரத்தில் உங்களோடு என்ன பகிர்ந்து கொண்டேன் என்றால், சில வேளையில் அன்பானவர்களே, நல்ல காரியங்கள், குட் திங்ஸ், நல்ல காரியங்கள் நம்மை பரலோகத்தில் இருந்து என்ன செஞ்சிடும், போகாதபடி, பரலோகத்தை பிரவேசிக்காதபடி நமக்கு தடங்களாக மாறிவிடும். அநேக வேளையில் நாம் கெட்ட காரியங்களில் ரொம்ப முக்கியத்துவம் செலுத்துவோம். இதை செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் கெட்ட காரியங்கள், இது எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்று, which is true, அது உண்மைதான். ஆனால் அன்பானவர்களே, இந்த ஓமையில் பார்க்கிறோம், நல்ல காரியங்கள் கூட சில வேளையில் நமக்கு தடங்களாக இருக்கிறது. இது நல்ல காரியங்கள் தான், they are good things. இது கெட்ட காரியங்கள் கிடையாது. இது கெட்ட காரியங்கள் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா லூக்கா 22ல ரொம்ப தெளிவாக நாம் வாசித்தோம். ஒருவன் சொல்லுகிறான், ஏன் இந்த விருந்துக்கு வர முடியலையா, கடவுள் கொடுத்த விருந்துக்கு ஏன் வர முடியவில்லை என்றால், ஒருத்தர் சொல்லுகிறான் நான் நிலத்தை வாங்கி இருக்கிறேன், ஒருத்தர் சொல்றான் நான் மாடை வாங்கி இருக்கிறேன், ஒருத்தர் சொல்றான் நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன். இது எல்லாம் கெட்ட காரியங்கள் என்று ஆண்டவர் சொன்னது கிடையாது, வேதமும் சொன்னது கிடையாது. இந்த சோம்பேறியா இருக்கிறவனை தான் கெட்டவன் சொல்லுகிறது. வேலை செய்யாம இருக்கிறவன் என்ன செய்யக்கூடாதான், தின்னவே கூடாதுன்னு. அப்ப தின்னாம என்ன பண்ணுவான், அவன் செத்து போயிடுவான். அப்பனா நம்ம கொஞ்சம் கிராஸா பார்க்கணும்னா வேலை செய்ய செத்து போடான்னு சொல்றாரு உங்களுக்கு. இல்ல அப்படி சொல்லல அவரு, நான் சொல்ல பார்க்கிறேன் எப்படியாவது. ஓகே, சோ இந்த கதைக்கு வருவோம். சோ இந்த பகுதியை நான் தியானிக்கும் பொழுது
இந்த வேலை செய்வது, இந்த காரியங்களில் ஈடுபடுவது நல்ல காரியங்கள். குடும்பமாக இருப்பது, நீ நிலத்தை வாங்குவது, நீ மாடு வாங்குவது, உன்னுடைய காரியங்கள் பெருகுவது, இது எல்லாம் நல்லது. ஆனால் இதை ஒரு ஜாக்கிரதையாக ஆலோசனையாக சொல்லுகிறார். அதாவது இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு ஆண்டவரின் காரியங்களுக்கு மேலாக என்ன செய்திடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. கடவுள் காரியங்களுக்கு இந்த காரியங்கள் என்னவாயிடக்கூடாது, தடங்களாக இருக்கக்கூடாது. வழங்குதா? இது எல்லாம் நல்ல காரியங்கள். எப்பொழுது அது கெட்டதாக மாறுகிறது என்றால், நமக்கும் கடவுளுக்கும் அது இடையில் வரும் பொழுது, வழங்குதா? Good things becomes bad things when they become obstacles between us and God. நமக்கும் கடவுளுக்கும் இடையில் வரும் பொழுதுதான் நல்ல காரியங்கள் கூட என்னவாக மாறிவிடும், கெட்ட காரியங்களாக மாறிவிடும். ஆகையினால் தான் லூக்கா புத்தகத்துல இந்த 14ஆம் அதிகாரத்துல இந்த ஓமையை சொன்ன பிறகு சீஷத்துவத்தை குறித்து பேசுவார். எனக்கு ஒருத்தன் சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய அப்பாவை இருக்கணும், அம்மாவை இருக்கணும், தம்பியை இருக்கணும், பொண்டாட்டியை இருக்கணும், புருஷனை இருக்கணும், ஒன்னையும் இருக்கணும். அப்பனா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் தூக்கி போடுகின்றாரா? இல்லையே. கல்யாணம் பண்ணி வைக்கிறதே யாரு? அவர்தான். பிள்ளைய கொடுக்கிறது யாரு? அவர்தான். குடும்பத்தை கொடுக்கிறது யாரு? அவர்தான். அப்போ அவர் வெறுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது தூக்கி வீசி என்று சொல்லல. என்னத்தை சொல்லுகிறார் என்றால் இந்த ஓமைக்கு சம்பந்தம் படுத்தி சொல்லுகிறார். இதெல்லாம் நல்ல காரியங்கள். ஆனாலும் be careful, when you love them more you can make a big blunder. அவர்களை அதிகமாக நீ நேசிக்கும் பொழுது நீ ஒரு பெரிய என்ன செய்ய முடியும், தப்பு பண்ண முடியும் என்று. சரியா? இன்னைக்கு 22வது அதிகாரத்தில் காணப்படுகிற அதே ஓமையை பார்க்க போகிறோம். சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது, அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். பின்னாடி யாரு இந்த இதை கொஞ்சம் மானிட்டர் கொஞ்சம் கூட்டுப்பா, கொஞ்சம் கூட்டுப்பா, எனக்கு கஷ்டமா இருக்குது. லேசா கூட்டு. முந்தி வெள்ளையா இருந்துச்சு, கருப்பா மாத்திட்டானுங்க. முந்தியாவது மானிட்டர் எங்க இருக்கு, மனுஷன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்னு தெரிஞ்சு இப்ப எல்லாத்தையும் ஒரே கலர் ஆக்கி விட்டானுங்க பாரு. அதுக்கு வெள்ளை கலர் அடிப்பா, எங்க மனுஷன் எங்க மானிட்டர்னு தெரிய மாட்டேங்குது. ஹலோ டெஸ்டிங் 1 2 ஓகே ரைட். இன்னும் கொஞ்சம் பா. ரைட். ஓ மை மைக் also not adjusted. சரி ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் பெட்டர். சரி ஓகே. பரலோக ராஜ்யம். சாரா ரொட்டி சுடுது தெரியுமா? ரொட்டி வியாபாரத்துக்குள்ள இறங்கிடுச்சு. ரொட்டி வியாபாரம் சீக்ரெட் ஸ்பைஸ் ஓடி போட்டி போட்டு ரொட்டி வியாபாரம். ஆனா இந்த ரொட்டியை தின்னுபிட்டு சிலருக்கு கிட்னிலாம் போச்சு கேள்விப்பட்டேன். ரொம்ப பண்ணுது, கிட்னி லிவர்லாம் பழுதாவதான் சிஸ்டர், நியூஸ் வருது ரொட்டியை தின்ன பிறகு. சரி சரி, வியாபாரம் வாங்க. ஓகே, மார்க் 22க்கு வந்துருவோம். Now let's see what are two important things first. 1வது வசனம். இயேசு மறுபடியும் அவர்களோட ஊமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், படிக்கப்படுது. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இது கொஞ்சம் முக்கியமா? ஓகே, this is fine. ரைட். இது கொஞ்சம் முக்கியம். கொஞ்சம் கவனமா பாருங்க. நம்ம இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு அதிகமாக பேசி இருக்கிறார். பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டது, தெய்வனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், இது எல்லாம் ஒரே காரியம் தான். கிங்டம் ஆஃப் ஹெவன், கிங்டம் ஆஃப் காட். he is talking about the same thing. ஒரே காரியத்தை குறித்து தான் பேசுகிறார். யோவான் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாதாம், பிரவேசிக்க முடியாது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தில் வாழ்வது, இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதுதான் நம்மளுடைய என்னது முக்கிய நோக்கம். இந்த பரலோக ராஜ்யத்தில் இல்லாவிட்டால் நமக்கு ரட்சிப்பு இல்லை என்று என்னது அர்த்தம். உங்களுக்கு தெரியும் தானே, யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் நிக்கோதேமுவுக்கு, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நீ என்ன செய்ய முடியாது, நீ உள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ மறுபிறப்பு இல்லாவிட்டால் உனக்கு ரட்சிப்பு கிடையாது. அப்போ பரலோக ராஜ்யத்தில் வாழ்வது
மறுபரப்பு அடைந்தவன் தான் உள்ளார வாழ முடியும். நம்மள மாதிரி we are born again, ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு திரும்ப ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். செத்து போன நமக்கு ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள் வந்திருக்கிறது, புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். Now இந்த வசனத்தை பாருங்க, 2வது வசனம். பரலோக ராஜ்யம் ஒரு ராஜா அவனுடைய மகனுக்கு திருமண விருந்தை கொடுப்பதற்கு என்னவாக இருக்கிறது? ஒப்பாக இருக்கிறது. compare. So he says, hey, you want an understanding of the kingdom of heaven? Simply, it's easy. பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு ஏதாவது ஒப்பிட்டு பார்க்க போறீங்க, அதே ரொம்ப சின்னங்க. பரலோக ராஜ்யத்தை எப்படி ஒப்பிட வேண்டும் என்றால், இதுவும் ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் செய்வது என்னது? சமம் என்று சொல்லுகிறார். Listen very carefully, this is important. So what is the kingdom of God all about? இந்த பரலோக ராஜ்யம் அன்பானவர்களே எதுக்கு ஒப்பாக இருக்கிறது? The whole kingdom is about God celebrating whose wedding? The son's wedding, right? இந்த முழு ராஜ்யமும் அன்பானவர்களே நம்ம பிரவேசிக்க ஆசைப்படுகிறோம். பிரவேசிக்கிறோம், நம்ம சொல்லுகிறோம் நான் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரம் என்று. பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. Our citizenship is in heaven. We are already in heaven. We are already in the kingdom which is not fully realized. அதுக்கு போக வேண்டாம், அதுக்கு அப்புறம் நீங்க குழம்பிருவீங்க. நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளார இருக்கிறோம், ஆனா அந்த பூரணமான பரலோக ராஜ்யத்துக்குள்ளார இன்னும் என்ன செய்யல நம்ம. But we are already inside the kingdom. So we are a different people. We are separated people. We are Christ. கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நாம் வித்தியாசமானவர்கள், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். Now what is this kingdom all about? உலகத்தில் வாழ்வதும் இந்த ராஜ்யத்தில் வாழ்வதும் என்னது? வித்தியாசம். உலகத்தில் வாழும் பொழுது நீங்கள் வேற ஒரு நோக்கங்களோடு, ஆசைகளோடு, விருப்பங்களோடு, லட்சியத்தோடு வாழ முடியும். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு வந்த பிறகு இந்த ஒரு வசனம் அன்பானவர்களே எல்லாவற்றையும் மாற்றுகிறதாக இருக்கிறது. This one verse changes everything because it tells me that the whole kingdom, இந்த முழு ராஜ்யம் is about the wedding of his son. Who is the son here? Who is the father here? We all know that. இந்த ராஜா யாரு? கடவுளை குறித்து பேசுகிறாரு. ஏன்னா பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துல வேற யார் ராஜாவா இருக்க முடியும்? அவர்தான் ராஜா. பரலோக ராஜ்யத்தில் அவர் ராஜா. அவருக்கு ஒரு குமாரன் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது யாரு? இயேசு கிறிஸ்து. சோ பரலோக ராஜ்யம் இதுக்கு சமமாக இருக்குதா? ராஜாவுடைய மகனுக்கு என்னது? கல்யாணம். அப்ப நம்ம யாரு? நம்ம விருந்தாளிகள். சரியா? நம்ம அதுக்கு விருந்தாளிகள், அழைக்கப்பட்டவர்கள், இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், மணவாட்டி என்று சொல்லிக் கொள்ளலாம். But the Bible doesn't talk about the bride in that context. அந்த இடத்துல இந்த மணவாட்டியை குறித்து பேசவில்லை. So let's leave it like that. அத கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவோம். When it comes to the bride in Revelations, we'll discuss that. இப்போதைக்கு விட்டுருவோம். But the whole kingdom is about God and his son. They are the stars. இந்த முழு ராஜ்யத்தில் அன்பானவர்களே மையமாக இருக்கிறது கடவுளும் அவருடைய குமாரனும். வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம அழைக்கப்பட்டவர்கள் என்று அந்த இடத்துல அந்த கதையில குறிப்பிடுகிறார். So we are going for the wedding. We are going for the wedding. Who is the star? Jesus and the Father, the King, because he is the King. The Father is the King. Jesus is the groom. பிதாவானவர் ராஜாவாக இருக்கிறாரு, குமாரனானவர் மணவாளனாக இருக்கிறார். நீங்க படம் பிடிப்பீங்கன்னா யார படம் பிடிப்பீங்க? மணவாட்டியை கூட குறிப்பிடல இந்த இடத்துல. அதான் நான் சொன்னேன், அது முக்கியம் கிடையாது இந்த இடத்துல. So if you are taking photographs, everything will be யாரு? Either the king or the king's son. When Princess Diana was getting married, Princess Diana தெரியுமா?
பங்களாதேஷ் இளவரசி. அப்படி சிரிக்கிறேன். டயானா கல்யாணம் பண்ணும் பொழுது நான் படிச்சது, it was the most viewed live telecast in the world at that moment. அது வரையில உலகத்திலே அதிகமா தொலைக்காட்சியின் மூலமாக நேரொளியாக பார்த்தது அதுதானா. அப்படின்னா பாருங்க, அந்த கல்யாணத்தை எங்க எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி இருக்கிறானு உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்கிறானுங்க, பார்த்து இருக்கிறானுங்க. Understand? Everybody wanted to see Diana. அந்த டயானாவை பார்க்கணும் என்று. சோ இந்த ராஜ்யம் அன்பானவர்களே, ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகனுடைய திருமணத்தை குறித்து Now what am I trying to get? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அன்பானவர்களே, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் வந்த பிறகு நம்முடைய முக்கியத்துவம் எல்லாம் யாராக இருக்க வேண்டும்? நம்முடைய கேமரா, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை எல்லாம் யாரா மேல இருக்கணும்? ஒண்ணு ராஜா இல்லாட்டி மணவாளன். ரெண்டு பேர்த்துல யாராவது விட்டுருக்கு, எல்லாம் ஒண்ணுதான். We are talking about Trinity, திருத்துவத்தை குறித்து பேசுகிறோம். இந்த இயேசுவை எடுத்துக்கொள்வோம். இதுக்கு மட்டும், இந்த கதைக்கு மட்டும் மணவாளன் இயேசு. The groom is always said to be the one day king and the bride is known to be one day queen. மணவாளனை பார்த்து இன்னைக்கு தான் நீ ராஜா, இன்னைக்கு தான் மணவாட்டியை பார்த்து என்னது ராணின்னு சொல்லி நம்மளுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பருப்பு கறி ஆக்கி போட்டுருவானுங்க. ராஜா ராணி கல்யாணமா நம்ம போய் பருப்பு கறி தின்னுமா? சரி பரல, அதை விட்டுருவோம், நம்ம சோக கதை வேண்டாம், இதுக்கு வருவோம். Now மணவாளனை எடுத்துக்கொள்வோம், ஜீசஸ் கிரைஸ்ட் எடுத்துக்கொள்வோம், இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வோம். So in the kingdom of God, in the kingdom of heaven, whatever you want to call it, இந்த பரலோக ராஜ்யத்தில் அன்பானவர்களே, there is only one hero. You understand? ஒரே ஒரு ஹீரோ, ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு இடத்துல தான் கவனம், ஒரே ஒரு காரணத்தினாலதான் அங்க என்ன செய்திருக்கிறோம், நம்ம வந்திருக்கிறோம். He is the reason why we are there. Why are you in the kingdom of God? It's because of Jesus. Correct? வணங்குதா நான் சொல்லுகிறது? பரலோக ராஜ்யத்தில் இருப்பது அன்பானவர்களே, ஒரே காரணம், நம்ம அந்த இடத்துல வந்ததே யார் காரணம்? அவருடைய கல்யாணம். அதனாலதான் வந்தோம், அல்லாட்டி வந்திருக்க மாட்டோம். It is his wedding. It is the wedding of Jesus. Now this is important. பஞ்சா முஸ்தஹா. Understand? நான் வர பாயிண்ட்டுக்கு ஏன் இவன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான் ஒரே லெவல்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறான், ரிப்பீட் பண்றான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் வரேன், ஏன்னா இது வளர்க்கணும் நம்மளுக்கு. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். Now இந்த கல்யாணத்துக்கு போயிருக்கிறீங்க, கல்யாணம் போயிருப்பீங்க. இந்த பொம்பளைக்கு ரொம்ப நேரம் கொடுத்துங்க கல்யாணத்துக்கு போறது. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சல்லது 3 மணிக்கு போய் கடையில இது பண்ணிக்குவோம். உனக்கா கல்யாணம் இல்லைய, ஆனா 100-200 வெள்ளியை கொடுத்து முடி கடியா செஞ்சுக்கோங்க. முடி இருக்கிறது செய்யறது, முடி இல்லாத என்ன பண்றது? எனக்கெல்லாம் பாரு, ஒரு இடத்துக்கு போறது நான் பிரச்சனையே கிடையாது. மகாலியா உன்னால செய்ய முடியுமா? அழகா சீவிட்டு வந்துருக்கு, சீவிட்ட முடிச்சு பொண்ணுங்க. சார் நீ கல்யாணத்துக்கு போறிய, உன்னையும் பார்க்க போறான். அதான் புருஷன் தானும் சொல்லும், உன்னையா பார்க்க வந்திருக்கிறான், அவனுக்குள்ள கல்யாணம். உன்னையா நிற்கும் பொழுது கூட சாரா மாதிரி உன்னை யாருப்பா பாப்பா? பக்கத்துல உள்ள புருஷன் கூட எட்டி பார்க்க மாட்டான். நீ நினைச்சுக்கிற ஒன்னதான் பார்க்க அந்த 300-400 பேர் வந்திருக்கிறாங்க. பொண்ணையே பார்க்க மாட்டான், பொண்ணு மாப்பிள்ளைய கூட பார்க்க மாட்டான். அன்னைக்கு எங்க அண்ணன் கல்யாணம் நடந்துச்சு.
பீட்டர் ஓ அண்ணா மகன் கிடையாதுமா? அண்ணா மகன் கிடையாது. இந்த பீட்டர் குடும்பம் இங்க இருந்து வருது. யாயா வந்து பாதி வெள்ளம் வந்து குடிச்சு கையா இல்ல இங்க சோறு போடுறாங்களா? டாக்டர் கல்யாணம் நல்லா சாப்பாடு கிடைக்கும். அங்க வந்து சொல்லுது கல்யாண மேடையில எனக்கு ஒரு அவமானமா தான் இருக்குது. நான் இது மெதுவா சொன்னேன், தயவு செய்து எங்கேயும் போய் என் சேர்ச் மெம்பர்னு சொல்லி இருக்கிற கொஞ்சம் மானத்தை வாங்கிறாரு. அப்புறம் பார்த்தா கல்யாணம் முடிகிறதுக்குள்ள தின்னுபிட்டு மாப்பிள்ளை பொண்ணு அங்க உட்கார்ந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதுங்க வியாபாரா தின்னுபிட்டு உடனே ஓடுதுங்க கல்யாணத்தை விட்டு. அது நியாயம் இல்லை தானே இல்லையா? மாப்பிள்ளை பொண்ணு சாப்பாடை இன்னும் முடிக்கல. அவங்க சொல்றாங்க வம்பளுக்காத. அவங்க வந்து இதுல நிப்பாங்க, சாப்பிட்ட பிறகு அங்க வந்து நிப்பாங்க. அது ஹிந்தி போய் தொந்தரவு பண்ணாங்க. நாங்க சாப்பிட்டோம், நாங்க போறோம், பாய் பாய். அது அப்படிதான் நம்பலாம். மாப்பிள்ளை பொண்ணு உங்களை பார்த்துட்டு ஐயோ அழகா உடுத்திருக்கு, ஐயோ அந்த நகை எங்க வாங்கினிச்சு, அப்படியா பேசிக்கிட்டு இருக்க போறோம்? சொல்ல லூசு பேசு. So now listen very carefully. Why am I saying this? The center is Jesus. And now if you lose this concept in kingdom of heaven, you will lose your peace. இந்த பரலோக ராஜ்யத்தில் வாழும் பொழுது அன்பானவர்களே, இந்த மனப்பான்மையை நாம் மறந்து விட்டோம் என்றால், இயேசுதான் மையமானவர் என்பதை மறந்து விட்டோம் என்றால் ரட்சிப்பை இழக்க மாட்டோம். நம்ம தான் உள்ள இருக்கிறோமே, ஆண்டவர் ரட்சித்துட்டார், ஆனால் சமாதானத்தை இழந்து விடுவோம். You understand? நான் நினைக்கிறேன் இந்த பாயிண்ட் மட்டும் தான் பேச முடியும். I'll continue next week, but just listen to me. Now, in the book of Philippians, ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னா, காலையில தான் அந்த புக்கை உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். பிலிப்பியன்ஸ் புத்தகத்துல பவுல் சொல்லுகிறாரு, rejoice in the Lord always, and again I say rejoice. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இரு. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், மனமகிழ்ச்சியாக இரு. இந்த கடிதத்தை உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன். சிறைச்சாலையில இருந்து எழுதுகிறார். அப்போ பவுல் சொல்லுகிறாரு, நான் கிறிஸ்துவுக்காக என்ன படுகிறேன்? பாடுபடுகிறேன். கிறிஸ்துவை நம்புகிற உனக்கும் என்ன இருக்கும்? பாடுகள் இருக்கும். சொல்லிட்டு சொல்லுகிறாரு, ஆனால் நீ கர்த்தரில் என்னவாக இருக்க வேண்டும்? மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். What is Paul trying to say? What is Paul trying to say? பவுல் என்ன சொல்ல ஆசைப்படுகிறார்? டேய், உனக்கு இந்த உலகத்துல பாடு இருக்குடா. உதாரணத்துக்கு நான் உதாரணம் என்ன பாரு, நானே எங்க கிடக்கிறேன்? ஜெயில்ல கிடக்கிறேன். நானே பாடு அனுபவிக்கிறேன். ஆனா நம்முடைய மனமகிழ்ச்சி யாராக இருக்க வேண்டும்? கடவுளாக. God must be our joy. Understand? If he is not your joy, then things can rob your peace. நாம் சுத்தி உள்ள காரியங்கள் நம்முடைய சமாதானத்தை என்ன செஞ்சிரும்? திருடி. மோட்டார் சைக்கிள் பிரேக் டவுன், ஐயோ போச்சுடா, you are down. Because we need the motorbike to complete our life. நம்முடைய தேவை, நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த மோட்டார் சைக்கிள் தேவை. படகுதா. அப்போ மோட்டார் சைக்கிள் இல்லாத நேரத்துல நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா, ஐயோ போச்சுடா, பிரேக் டவுன்டா, இது ஒரு பெரிய ப்ராப்ளம், இது காசு கட்டணுமே, எங்க போய் காசு தேடுறது, all this kind of things. So Paul says, don't do that. Keep Jesus as your focus. Your whole joy must come because Jesus has chosen you. Understand? உன்னுடைய முழு மகிழ்ச்சியும் எங்கே இருக்க வேண்டும் என்றால், உன்னை ஆண்டவர் அவருடைய திருமண பந்திக்கு என்ன செஞ்சிட்டாரு? அழைச்சிட்டாரு. அவ்வளவுதான். இன்விடேஷன் உனக்கு வந்துருச்சு. மற்றவர்களுக்கு கொடுக்காமல், மற்றவர்களை தள்ளி வைத்து விட்டு, உனக்கு ஆண்டவர் வரவேற்பை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. உனக்கு கொடுத்துட்டாரு. And your joy must be, you have been chosen for the wedding. That's all. Understand? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ரெண்டு பேருக்கு சண்டை, சிந்தகே and யூடியா நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் எடுங்க. I never wanted to talk on this, but since we are in that topic,
Look at Philippians. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க இளையோர்களுக்கும் இந்தியர்களுக்கும் புத்தி கொடுக்கிறேன். Okay, now go to verse 4, brother. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷப்படுங்கள். Right. Okay, so அவர் சொல்லுகிறாரு, டேய் யூதியாவும் சிந்தேக்கேக்கும் உங்க மத்தியில என்ன இருக்குது? ஒரு சலசலப்பு இருக்கிறது, ஒரு போராட்டம் இருக்கிறது. அவங்க கிட்ட புத்தி சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு பிறகு என்ன எழுதுகிறாரு? கர்த்தருக்குள் நீ எப்படி இருக்க வேண்டுமா? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? When Jesus becomes our joy, our final joy, when the relationship that you have with Christ becomes your ultimate, I am related to the God of the world. உலகத்தை படைத்தவரோடு நான் என்ன செய்திருக்கிறேன்? எனக்கு உறவு இருக்கிறது. இந்த உலகத்தின் ராஜாவுக்கு எனக்கு உறவு இருக்கிறது. நான் அழைப்பு. And this must be our joy. Jesus must be our joy. When that becomes our joy, all that happens in the world will become secondary. விளங்குதா? உலகத்தில் ஆண்டவர் அன்பானவர்களை நமக்கு மையமான மகிழ்ச்சியாக மாறிவிட்டார் என்றால், உலகத்தில் நடக்கிற மற்ற காரியங்கள் முக்கியமில்லாதது என்று சொல்ல, நீ அசட்டை பண்ணணும் என்று சொல்ல, உன்னுடைய மகிழ்ச்சியை அதை என்ன செய்ய முடியாது? குறைக்க முடியாது. You have been chosen by God. Never forget that you have been invited. உனக்கு கார்டு வந்திருக்கு. நீ கார்டு வந்து கார்டை எடுத்துக்கொண்டு எங்க வந்துட்ட? பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள வந்துட்ட. கரெக்ட். நீ இந்த கதையில வருகிற மனுஷன் கிடையாது. இத வந்து எச்சரிக்கைக்காக நான் சொல்லுகிறேன். அவ்வளவுதான். நான் தான் ஆடு வாங்கிட்ட போல, நான் தான் நட வாங்கிட்ட போல அப்படின்னு உட்கார்ந்து இருக்காத. நம்ம எல்லாம் உள்ள வந்துட்டோம். We have come into the kingdom. We have come into the wedding. And in this kingdom, இந்த ராஜ்யத்தில் அன்பானவர்களே, the most important person is யாரு? Jesus Christ. அதனாலதான் பவுல் அடிக்கடி சொல்லுவார். இப்ப உதாரணமாக கொலோசியர் 3:1 மேலான காரியங்களை நீ என்ன செய்ய பாருடா என்று. பாருங்க, அதையும் கொஞ்சம் வாசித்துருவோம். கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தருளினார். கிறிஸ்து தேவனுடைய வலது பாகத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவரை கேளுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல. ஓகே, ஓகே பிரதர். ரைட். பாருங்க, அவர் சொல்லுகிறாரு, நீ கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்திருந்தீர் என்றால், நம்ம எல்லாம் கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்திருக்கிறோம். அந்த அழைப்பை பெற்று நம்ம ராஜ்யத்துக்குள்ளார வந்துட்டோம், திருமணத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப அவர் சொல்லுகிறாரு, நீ கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்தது உண்மை என்றால், நீ பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என்றால், பரலோகத்தின் காரியங்களை என்ன செய்ய தேடு என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்னால கொஞ்சம் படிச்சு பாத்தீங்கன்னா, பரலோகத்தில் ஆண்டவர் பிதாவின் வலது பரிசத்தில் என்ன செய்கிறாராம்? விற்றிருக்கிறார் என்று இருக்கும். So seek the things in heaven. Look at the don't set your mind on the things of the earth. அப்பனா பூமியின் காரியத்தை எல்லாம் விட்டு விடுறதா? கிடையாது, அப்படி சொல்லல. He is talking always about priorities. Understand, our focus, our attention, our mind must be set on Jesus Christ. Understand? So he says in the Matthew 22 அன்பானவர்களே, the kingdom of God is a wedding. It's a joyful occasion. It's not a funeral. இது அடக்க ஆராதனை கிடையாது. சில கிறிஸ்தவன் நினைச்சுக்குவான், கிறிஸ்தவனானா சிரிக்க கூடாது, கிறிஸ்தவனானா ஐஸ்கிரீம் தின்ன கூடாது, கிறிஸ்தவனானா சாக்லேட் தின்ன கூடாது. அவதான் அவனுக்கு பக்தியான். மத்தி இருக்கு. அதெல்லாம் பைபிள்ல கிடையாதுல. விளங்குதா? அதெல்லாம் மனிதர்களால் என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்ட நியாய பிரமாணங்கள், the laws. பரிசேயனுடைய மதம். மற்றவர்களுக்காக நான் பரிசேயன். பெல் அடிக்கும் போது நான் ஜெபம் பண்ணுவான். எங்க இருந்தாலும் தெருவு நடுவுல நின்றுவான், பாத்ரூம்ல எந்திரிச்சு நின்றுவான், எங்கேயாவது நின்றுவான், ஜெபம் பண்ணுவான். ஏன்னா பெல் அடிக்கிறான், ரொம்ப பரிசுத்தமா. அததான் ஆண்டவர் சொன்னார், கன்றாவி இந்த மாதிரிலாம் என்னது
கிடையாதுடா. the kingdom of god is என்னது? a celebration, a celebration, a celebration. we are happy. we are happy. understand? ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, ஏன் உன் சபையில திடீர்னு ஒருத்தன் இங்க கத்துறான், அங்க கத்துறான், இங்க கத்துறான், நீ ஒண்ணு சொல்ல மாட்டற, நீ என்ன ஒரு அடக்கமா ஒரு நைஸா ஆர்டரா இருக்கணுமேட்டு. என்னுடைய பதில் என்ன தெரியுமா? நான் சொன்னேன், டேய், அவன் கடவுளை ஆராதிக்க வந்திருக்கிறான். எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறான்னு தெரியாது. அவன் திடீர்னு பாடும் பொழுது அந்த ஒரு வருஷம் அவனுடைய மனசை என்ன செஞ்சிடும்? சிங்குன்னு தொட்டுரும். அது சிங்குன்னு தொடும் பொழுது அவனை அறியாமலே கத்துவான். அவனை போய் அடக்கி என்னடா கிடைக்குது? What do you get? Understand, this is a spiritual thing. Don't you shout like that. I shout like that. Sometimes I shout, கண்டுபிடிச்சிட்டேன். You understand what I mean? சில வேளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். சர்ச்சில் அவன் கவலையோடு வந்திருப்பான், கவலையோடு பாரத்தோடு, ஐயோ என்னடா செய்யுது, என்னடா பண்றது, அப்படி எந்திரிச்சு நிற்பான். கலங்காதே, என்ன பேசிட்டாரு? He is talking to me and he shouts. This is between that guy and God. How can a pastor or a bishop or a pope intervene? We cannot do that. This is between man and God. Only they know the heart's language. We do not know anything about it. You understand what I mean? Understand? So, பரலோக ராஜ்யம் அன்பானவர்களே, என்ன நான் வந்தேன் தெரியல. It's a kingdom of joy. அதுதான் வந்தேன். Right? It's a kingdom of joy. It's a celebration. ஒரு கொண்டாட்டம், ஒரு மகிழ்ச்சியான இடம், ஒரு சந்தோஷமான இடம், நல்ல சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சியான இடம். And that's the kingdom. And that's why he says the kingdom of heaven is a wedding feast. உங்க சொந்தக்கார கல்யாணத்துக்கு, உங்க மகன், உங்க பிள்ளை கல்யாணத்துக்கு ஒருத்த வந்து ஊழ விட்டுக்கிட்டு இருக்கான், நீ காடி அடிபட்டு அவனை என்ன பண்ணுவே? நீ காடி உன் மண்டையும் அடிபட்டு போச்சு, தூக்கி போடுறவன. கல்யாணத்தையே என்ன பண்றான்? குழப்புறான்டா, கல்யாணத்தையே சோகப்படுத்துறான். காடி அடிபடிச்சுனா போய் எங்கேயாவது பாத்ரூம்ல உட்கார்ந்து அனுப்பிடா. ஏன்டா எல்லாத்துக்கும் சொல்லி எங்க மூட கெடுக்கிற? நாங்க என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? We have come to celebrate. சோக கதை இருக்கும்னா கூட அங்க வந்து என்ன செய்ய மாட்டான்? சொல்ல மாட்டான். ஏன்னா அது சந்தோஷமான இடம். You understand what I mean? The kingdom of God is a celebration. It is the father getting married to the son is getting married. Understand? மகனுடைய என்னது? திருமணம், கல்யாணம். And it calls us to rejoice in the Lord. That's why Paul writes again and again, rejoice in the Lord again. And I say, rejoice, because that is the secret. We are telling God, you have invited me, and that is enough. Understand? எனக்கு வரவேற்பு கொடுத்து விட்டீர், அது என்னது? எனக்கு போதும். நான் வெளியே விடப்பட்டவன் கிடையாது. நான் வெளியே விடப்பட்டவன் கிடையாது. நான் தகுதி இல்லை, ஆனாலும் எங்க எனக்கு அழைப்பு கொடுத்துட்டீங்க. எனக்கு அழைப்பு கொடு. முந்தி நான் படாவி, அமர் படாவி இருக்கிறார்ல, அவரு பிரைம் மினிஸ்டரா வரும்பொழுது, உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சிச்சான்னு தெரியல, எல்லாத்துக்கும் இது அனுப்புனாரு, மேரி கிறிஸ்துமஸ் கார்டு. தெரியுமா? தெரியாதா? திடீர்னு வந்து எனக்கு போஸ்ட்ல கராஜான் மலேசியா ஃபைன் பண்ணிட்டானா. நம்மளுக்கு அந்த மாதிரி வந்தா ஃபைன் தான் வரும். கார்டு திறந்து பார்த்தா, Dear Reverend C. Paul, wish you a blessed Merry Christmas, Happy New Year, God be with you and your congregation. கீழே யார் சைன் தெரியுமா? அமர் படாவி. பொத்துன்னு விழுந்துட்டேன். அருமையான பிரைம் மினிஸ்டர் கிடைச்சிருக்கு. அவர் உண்மை எனக்கு அனுப்பி எங்கேயோ ஒரு பட்டியல வச்சு அனுப்பி விட்டுருக்கிறான். அவருடைய சார்பில் the invitation itself, எனக்கு தெரியும். I can think. Badavi doesn't know me. I know Badavi. He doesn't know me. Understand?
படவி நீ தான் எனக்கு கார்டு அனுப்புன. ஆமாப்பா, ஒரு 2 மில்லியன் பீப்புளுக்கு போனிச்சுதான் அந்த கார்டு, அதுக்கு நான் ஒண்ணு அப்படின்னு போயிடுவாரு. That is, I know that. I know I'm not insignificant. But I got happy, உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கொஞ்சம் பேருக்கிட்ட. பார்த்துக்க காமிச்சேனா பாரு, நான் எவ்வளவு ஒரு தாழ்மை உள்ள பாஸ்டர், நான் பெருமையா காட்டல பாருங்க. நான் நினைக்கிறேன் காடை வச்சிருக்கிறேன், ஆபீஸ்ல கிடக்கும். So you understand what I mean? The very invitation makes your heart jump. Understand? The greeting card. அதே மாதிரி தான். The very fact that we are chosen must make our heart jump. And now the kingdom of God is the son's wedding. Look at this verse. Look at this verse. I'm going all over the place, but never mind. I'll finish in a short while. ரோமர் 8ஆம் அதிகாரம், Romans chapter 8. இந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். Romans chapter 8. Theologians call this the golden thread, you know. The golden thread. 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, யாரையெல்லாம் முன்குறித்தாரோ, அப்போ நம்ம எல்லாம் யாரு? முன்குறிக்கப்பட்டவர்கள். முன்குறிக்கப்பட்டவர்களை அந்த காலம் வரும் பொழுது என்ன செய்திருக்கிறாரு? அழைப்பு கொடுத்திருக்கிறார். அழைப்பு கொடுத்த பிறகு நம்மளை என்ன செய்திருக்கிறாரு? நீதிமான் ஆக்கி இருக்கிறார். நீதிமான் ஆக்கின பிறகு என்ன செய்திருக்கிறாரு? நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நல்லா கவனி, இதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நான் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கல, பட் ஆனா பரவாயில்ல. I don't apologize. This is important. You must understand this. இதை நீ வழங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பரலோக ராஜ்யத்தில் அன்பானவர்களே, நமக்கு மையமாக இருப்பது இயேசு கிறிஸ்து மட்டுமாக தான் இருக்க வேண்டும். இதை நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன், பட் திஸ் இஸ் ட்ரூத். இது உண்மை. So I want to just show it to you. ஜார்ஜ் வாப்பா சொல்லுங்க, மானத்தை வாங்க மாட்டேன், நல்ல பர்சன். ஜஸ் ஜார்ஜ் பீட்டர், நீ அங்க நின்றுப்பா. ஓகே, ஜஸ் வந்து இங்க நிப்பாரு. பீட்டர் நீ அங்க நின்றுப்பா. தெரியுதா? ஜார்ஜ் வந்து இயேசு கிறிஸ்து சொல்லிடுவோம். சும்மா வச்சுக்கொள்ளுங்க. இவர் தான் கடவுள். இவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. இவர் தான் கடவுள் வச்சுக்கொள்வோம். இவர் ஒரு சாதாரண மனுஷன், ஜஸ். இவர் ஜஸ். அவர் இயேசு கிறிஸ்து, இவர் ஜஸ். இவர் வந்து சும்மா பாடி ஒரு நல்ல மனுஷன் பாப்பிட்டு இல்லாம நான் எப்படிதான் ஒவ்வொரு நாளும் கடந்தது எனக்கே தெரியலப்பா. உன் குரலை கேட்காட்டி அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், ஏப்பா இப்படி சத்தம் போடுறேன். நான் பீட்ட கணேசன் குரல் உள்ளவர். நீ ஒரு அவ்வளோ ஒரு பாப்புலரா இருக்கிற மாதிரி. நீ ஹிட்லர் ஆனா இன்னைக்கு மட்டும் நீ யாரு? ஹிட்லர். ஹிட்லர் தெரியுமா? பொல்லாத மனுஷன். நீ பீட்டர் கூட ஹிட்லர் கூட இந்த கடவுள் பார்வையில ஹிட்லரும் ஜஸ்ஸும் என்னது? ஒண்ணுதான். ஒரே ஆட்கள் தான், ஒரே இடத்துல தான் நிக்கணும் அவங்க. ஏன்னா கடவுளுடைய பரிசுத்தத்தை அவர்களுடைய பரிசுத்தத்தை என்ன செய்ய முடியாது? ஒப்பிடவே முடியாது. ஒருத்தர் பெரிய கொலைக்காரர் ஹிட்லர், கோடிக்கணக்கான ஆட்களை கொண்டவர். இன்னொருத்தர் ஒரு நல்லது செய்யறாரு. இப்போ அந்த மாதிரி யாரையும் கொலை பண்ணல, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கொலை பண்ணலன்னு வச்சுக்கோம். கொலை பண்ணல, ஏழைகளுக்கு உதவுறாரு, இந்த ஊழியம் செய்யறாரு, அந்த ஊழியம் செய்யறாரு, நல்லவர் செய்வோம். ஆனா கடவுள் பார்வையில என்ன வித்தியாசம்? எல்லாம் மகா என்னது? பாவிகள். கடவுளுக்கும் அவர்களுக்கும் நடுவுல என்னது? ஒரு பெரிய பாதாளம்.
இது ரெண்டு பேரும் கிட்ட வரவே முடியாது. Understand? Now God decides. He, look at what Paul says. Okay, I will read in English just to emphasize some word. மூடிட்டேன். ரோமர் Okay, Romer 8:32. தமிழ்ல படிங்க. இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். சரி ஓகே no mind. I just want to get that but it is இருக்கிறார் அவர் செய்தார் அப்படினு வரும். Look at the English version. It is the same but the emphasis here is more powerful. And those whom he predestined, he also called, and those whom he called, he justified, and those whom he justified, he also. எத்தனை தடவை he வருது பாத்தீங்களா? அந்த he யாரு? God. So the whole thing is God. The whole thing is God. Understand? So his wisdom is different. இந்த கடவுளுடைய ஞானம் வேற, அறிவு வேற, அவருடைய அன்பு வேற, அவருடைய பூரணம் வேற. என்னால புரிந்து கொள்ளவே முடியாது. நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. And then he decides to call Jess. You understand? He decides to invite Jess. Jess யோசிக்கிறார். And Jess யோசித்தவர் என்னுடைய பந்திக்கு, என்னுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளார, என்னுடைய குமாரனுடைய கல்யாண பந்திக்கு யார் வரணும்? Jess வரணும். Jess கிட்ட போய் இன்விடேஷன் வருது. Now அது predestined he has already thought about it. predestination அதான் முன்னாடி முன்குறித்தார் என்று இருக்கும் தமிழ்ல. இரண்டாவது யாரை முன்குறித்தாரோ அவர் என்ன செய்தாரு? அழைத்தார். ரைட், அழைத்தார். சோ ஜெஸ்ஸுக்கு இன்விடேஷன் வந்துருச்சு. அங்கே இருப்பா. ஜெஸ்ஸுக்கு இன்விடேஷன் வந்துருச்சு. Now you ask God, யாப்பா உன்னால விருந்து கொடுக்க முடியாதா? நீ ராஜா, உங்களுக்கு கோடிக்கணக்கான ஆளுக்கு விருந்து கொடுக்கலாம், யாருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா நபருக்கும் விருந்து கொடுக்கலாம், யாப்பா நீ ஜெஸ் மட்டும் தெரிந்தெடுத்த ஹிட்லரை விட்டுட்ட அப்படின்னு கேட்டா, நமக்கு இப்போதைக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கல? அந்த பதிலை கொடுக்கல. ஜெஸ் நல்லவர் என்று அவர் என்ன செய்யல? காடை கொடுக்கல. ஹிட்லர் கெட்டவர் என்று என்ன செய்யல? காடு கொடுக்காம இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. He just chooses. He chooses because of his wisdom. Understand, of his wisdom. And this happened before they were born. இவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்களாம்? தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கரெக்ட், முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கடவுள் கிட்ட தான் கேட்கணும். நம்மளுடைய சுருங்கின மூளையை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. வெளிப்படுத்துவதை வெளிப்படுத்தி விட்டார் என்று ஏற்றுக்கொள்ள முடியும். அதான் நம்மளால செய்ய முடியும். Understand? If you try to put 1 and 2 and use our mind to understand God, we will be finished. And now அழைப்பு கொடுத்துட்டார். அழைப்பு கொடுத்தவரை என்ன செய்தாராம்? நீதிமான் ஆக்கினார். அப்போ அழைத்தவர்களை அவர் என்ன செய்தாரு? நீதிமான் ஆக்கினார். அது முடிஞ்சிருச்சு. நீதிமான் ஆக்குறதுனா என்னது? ஜெஸ்ஸோடைய எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சாரு? கழுவிட்டார். And now listen very carefully. This is what separates him and him. Okay, ரெண்டு பேரும் ஒரே லைன்ல இருங்க. கடவுள் பார்வையிலும் அன்பானவர்களே, பரலோக ராஜ்ய பார்வையிலும் நம்முடைய பார்வையிலும் இந்த ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறது என்ன தெரியுமா? கடவுள் நம்மை என்ன செய்து விட்டார்? நீதிமான் ஆக்கி விட்டார். அவ்வளவுதான். That is all. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நம்முடைய கடன்களை எல்லாம், பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கடன்கள் எல்லாம் சிலுவையில எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? அழைச்சி போட்டு விட்டார் என்று. All our debts he has erased in the cross. So நம்முடைய பாவங்களை அவரே என்ன செய்து விட்டாரு?
அழைத்து விட்டார். அவர் கேட்டாரா, அவர் நான் புரிய குற்றவாளி அப்படின்னு வந்தாரா? அதெல்லாம் கிடையாது. The Lord predestined him, he called him, and whom he called, he made him ready to come into the wedding feast. It is all God. He does A to Z. Can you understand that? He does everything. நம்மளால ஒண்ணும் கிடையாது. நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, it is God. He is the center, he does everything. So he justified. And then the last one என்னது? அவர் என்ன செய்கிறாராம்? அவர் தான் மகிமைப்படுத்துகிறார். நான் நல்லா கொஞ்ச நேரம் கவனமா கவனிங்க. உங்களுக்கு பைபிள் தெரியும் நினைக்கிறேன். நம்ம செய்யற நீதி, நன்மையான காரியங்கள் ஏதாவது கடவுள் பார்வையில பெரிய பாயிண்ட்ஸ் சம்பாதிக்கும் நினைக்கிறீங்களா? கிடையாது. ஜஸ்ட் அன்னையில இருந்து எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும், எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் ஒரு ஸ்டெப் முன்னால வைப்பா. ஒருவேளை அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட்? நம்முடைய பக்தி, நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய சேவை எல்லாமே அன்பானவர்களே ஒரு என்னது, ஒரு படிதான் கொஞ்சம் வித்தியாசம் வருவோம் இல்ல, அது கூட கொஞ்சம் கூட. ஏன்னா ஏசாயா சொல்லுகிறார், நம்முடைய நீதி எல்லாம் ஆண்டவர் பார்வையில அழுக்கான கந்தையாக இருக்கிறது. கிரியையினால் எவனும் என்னாதாகுவது கிடையாது, நீதிமானாகப்படுவது கிடையாது. So our works are nothing, but simply we respond to the Lord who has invited us. So ஒரு ஸ்டெப் முன்னால இருக்கிறார். And then finally what does Jesus say? He will மகிமைப்படுத்துவார். And suddenly in a moment, ஒருவேளை இயேசு வந்த பிறகா நம்ம சாவாம இருந்தோம், இயேசு வந்துட்டார்னா, அல்லாட்டி நம்ம செத்துட்டோம்னா, whatever happens, whichever comes first, suddenly in that moment, ding, in that moment, boom, just moves, you move closer to suddenly அந்த வினாடியில அன்பானவர்களே, அவ்வளவு பெரிய பள்ளத்தின் அந்த பக்கத்துல இருந்தவர் திடீர்னு எங்க வந்துட்டாரு? மகிமை அடைந்தவராக காணப்படுகிறார். அதனால்தான் யோவான் எழுதுகிறார், 1 யோவான் 3ல நினைக்கிறேன், அவர் வரும்பொழுது நாமும் அவரை போல இருப்போம் என்று. ஏன்னா யோவான் விசுவாசித்தாரு, அவருடைய காலங்களில் இயேசு வந்து விட்டார் என்றால் அவர் வரும்பொழுது நாமும் யார மாதிரி மாறிடுவோம். We all will become like Jesus. We will become to the image of his son. அவருடைய குமாரனின் சாய். Suddenly he becomes a different man. Suddenly everything. அங்க இருக்கிற வரையில he still chess. Understand? பலவீனங்கள் இருக்கும். ஜஸ்ட் ஏன் இப்படி செஞ்சிட்டாரு, ஜஸ்ட் ஏன் இப்படி பேசிட்டாரு, ஜஸ்ட் ஏன் இப்படி நடந்துகிட்டாரு, ஜஸ்ட் ஏன் தீகாய்க்கு ஒரு கடையில நின்னுகிட்டு இருக்கிறாரு. We will find fault with him because he is still a man. He is justified. நியாயம், நீதிமானாக்கப்பட்டார் கடவுள் பார்வையில். ஆனா எங்க இருக்கிறாரு? அங்கதான் இருக்கிறாரு, பூமியில தான் இருக்கிறார், ஹிட்லர் பக்கத்துல. வழங்குதா? ஆனா ஆண்டவர் மகிமைப்படுத்தும் பொழுது, when God glorifies you, you are suddenly என்னது? You become like Jesus. You can think like Jesus, you can love like Jesus, and your knowledge is like Jesus. He changes everything. God changes everything. You understand? Okay, thank you very much. Thanks, Peter. So, now listen very carefully. எதுக்கு சொன்னா, who does everything? All this யார் செய்றார்? God. It is God. That is why he says the kingdom of heaven is simply a wedding feast. And whose wedding? Not your wedding, not my wedding. It's the wedding of the Son of God. தெய்வ குமாரனுடைய திருமணம். Amen? If you can understand this, then you will find that the other things are not important at all. இன்னைக்கு அவங்க பேச மாட்டாங்க, எனக்கு இவங்களை இப்படி பண்ணிக்கிட்டாங்க, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ இப்படி நடந்துக்கிட்டாங்க, என்னை கை விட்டுட்டாங்க. All this nonsense, who cares? Understand? For us, our joy is another. God who is in control.
He has invited me. He has justified me. One day He will glorify me. And He is my focus and my attention. Nothing else. Nothing else. In this world I live. இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன். But disappointments will not crush me. Disappointments and problems will always make me look to Yahweh. The one who will never disappoint me. Who? Jesus Christ. And I am different from everybody else. Understand? இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரை பார்க்கிலும் நீங்களும் நானும் என்னது வித்தியாசமான. We have got an invitation. We have got an invitation. And one day we will be glorified. Just remember that the kingdom of God is a wedding feast. It's a very happy time. Very, very happy time. Huh? என்ன மாதிரி ஆளுதான் உங்களை சம்டைம்ஸ் ஏசுவேன். பாத்ரூம் போற என் மம்பளுக்காக இருக்கு. அது என்ன மம்பளுக்கிறே தவிர நீ கடவுளை என்ன செய்யல மம்பளுக்குது. டோன்ட் வரி. He very happy. He very happy. He is a joyful God. God delights in us. நம்மேல் மகிழ்ச்சியாக. He is very happy with you. My son. தீராம் பசிக்குடா ஸ்குடாய் எசிகமா போறாமரே. He delights. He is a happy God. And He wants யாரு happy children. Happy children. Kingdom of God is a wedding feast. But always remember the star is யாரு Jesus Christ. The most important person is Jesus Christ. And if you can come to that mindset, Lord, I'm inside the kingdom, and inside the kingdom the most important is Yahweh, Jesus Christ. When you say that, everything gets settled. Everything gets settled. Amen.